அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். தீபாவளி ரெசிபியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேன்குழல். இது சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்ட ஒரு ரெசிபி. நம்ம அரிசியை வீட்டில் ஊற வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வீட்டில் எப்படி வெள்ளையாக அதே மாதிரி தேன்குழல் செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேன்குழல் செய்கிறதுக்கு பச்சரிசி, மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும். பச்சரிசி 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரிசி நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக இருந்ததுனா தான் நம்ம செய்கிற தேன்குழலும் நல்லா கலர் மாறாமல் வெள்ளையாக வரும். இதை நல்லா கழுநீர் பிடிச்சிட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஊற வச்சிருந்து தேவையில்லை. அதனால் 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். இப்போ கழுநீர் பிடிச்சிட்டு வந்துடலாம். கழுநீர் பிடிச்சிட்டு நான் தண்ணி ஊற்றி இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே உணர்த்திடுங்க. வெள்ளை துணி விரித்து போட்டு அரிசியெல்லாம் நல்லா பரப்பி விட்டு இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உணர விட்டுருங்க. அரிசியில் ஈரமே இருக்கக்கூடாது. இதுக்கு 1 கப் அளவுக்கு தொடி நீக்கின வெள்ளை உளுந்து, முழு உளுந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து கலர் மாறக்கூடாது, ஆனால் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். லேசாக அந்த உளுந்து வறுபட்டோன்னே ஒரு வாசம் வரும், அது அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்திங்கன்னா உளுந்தோட கலர் மாறிடும், அப்புறம் முறுக்கு செவந்துடும். இப்போ உளுந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி கூட கலந்துக்கலாம். அரிசியும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. உளுந்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம், ட்ரை ரோஸ்ட் பண்ணி. இதை மாவு அரைக்கிற மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி வாங்கிக்கலாம். நமக்கு மிஷினில் கொடுக்கறதுக்கு முன்னாடி கோதுமையோ ராகியோ அரைக்காமல் அரிசி அரைச்ச மாவு மில்லில் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு வெள்ளையாக வரும். வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி பேப்பரில் உணர்த்தி வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பவுட்ராக நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும் இந்த மாவு. இதை நம்ம இப்போ முறுக்கு சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லா மாவையுமே முறுக்கு சுட போகிறேன், ஆனால் 2 பேட்சாக மாவு பிசைஞ்சுக்க போகிறேன். நீங்கள் எல்லா மாவையும் ஒன்றா வெண்ணெய் போட்டு பிசைஞ்சு வைக்கும்போது மாவு ரொம்ப உணர்ந்து போயிடும். அதனால் நான் இப்போ 3 கப் மாவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கையில் தேய்ச்சி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஓமம் இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓமமும் சீரகமும் இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டு ஆட் பண்ணிங்கன்னா அதோடய வாசம் நல்லா கலந்து வரும். சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு உப்பு கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கலாம். வெண்ணெய் அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காய வச்சிடாதீங்க. வெண்ணெய் அந்த சூட்டுக்கு உருகி வந்ததுன்னா போதும். இப்போ சீரகம் உப்பெல்லாம் மாவு கூட ஒன்றா கலந்து வச்சுட்டு உருக்கின வெண்ணெய் ப்ரொப்போர்ஷன் பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக விட்டால் என்ன ஆகும்னு காமிக்கிறதுக்காக முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் விட்டு உங்களுக்கு நான் கலந்து காமிக்கிறேன். இந்த மாவு கூட வெண்ணெயெல்லாம் நல்லா கலந்து வரணும். பார்த்தா மணல் மாதிரி நமக்கு பதம் வரும் மாவு. இந்த மாதிரி வெண்ணெய் மாவு ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா உருண்டை நிற்கணும். ஆனால் இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் விட்டதுனால நிற்கலை. இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் விட்டு நான் உங்களுக்கு கலந்து பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பதம் வந்ததுனா தான் வெண்ணெய் கரெக்டான அளவுன்னு அர்த்தம். 1 கப் மாவுக்கு 1 கப் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பிடிச்சா அப்படியே உருண்டையாக நிற்கும். இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். இப்போ இது கூட தண்ணி கலந்து நீங்கள் நல்லா சாஃப்டாக நைஸாக டோ ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி அதிகம் விட்டுறாதீங்க. தெளித்து பிசைஞ்சு ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் முறுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் இதை உணர விட்டுறக்கூடாது. அதனால் மாவு பிசைஞ்சு முடித்தோடனே இதை மூடி வச்சுருங்க. மாவு உணர்ந்து போகாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். மாவு பார்த்தா இப்போ கலர் மாறாமல் வெள்ளையாகவே இருக்குது.
நீங்கள் கையில் பிசைஞ்சால் ஈஸியாக பிசைகிறதுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம முறுக்கு வந்து எண்ணெய் சூடாகிற வரைக்கும் மாவு வந்து மூடி வச்சுருங்க. மாவு வந்து உணர்ந்துடும். ஒரு போர்ஷன் எடுத்து முறுக்கு குழலில் விட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கண் இருக்கிற முறுக்கு தட்டு வச்சுருக்கேன். முறுக்கு உலக்குக்கு எண்ணெய் தடவிட்டு முறுக்கு சுற்ற ஆரம்பிங்க. நீங்கள் 2 ரவுண்டு இல்லைன்னா 3 ரவுண்டு இல்லைன்னா 4 ரவுண்டு உங்களுக்கு என்ன சைஸ்க்கு முறுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா தட்டு இல்லைன்னா அரிக்கரண்டி இதுலேயே கூட நீங்கள் சுற்றிக்கலாம். நான் வெள்ளை துணியில் சுற்றிட்டு எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கிறேன். எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மெதுவாக போடுங்க, இல்லைன்னா முறுக்கு பிரிஞ்சிரும். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம எண்ணெயில் சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். முறுக்கு போட்டதெல்லாம் மேலே எலும்பி வர்ற வரைக்கும் கரண்டி உள்ளே விடக்கூடாது. இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா 2 பக்கம் திருப்பி விட்டு நுரை அடங்குற வரைக்கும் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. அப்போ தான் முறுக்கு வெள்ளையாகவே இருக்கும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா செவந்துடும். அதே மாதிரி நீங்கள் பச்சரிசியை வெயிலில் காய வச்சிங்கனாலும் முறுக்கு வந்து கலர் மாறிடும். நல்லல்லே காய வச்சு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தேன்குழல் இதே மாதிரி வெள்ளையாக வரும். நம்ம இன்றைக்கி எடுத்த அளவுக்கு 6 கப் மாவு வந்தது. அதுக்கு 70 முறுக்கு இந்த சைஸ்க்கு நமக்கு கிடச்சிதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் சொன்ன அளவுக்கு 4 கப் அரிசி, 1 கப் உளுந்து, மொத்தம் 5 கப்பு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்தோம். அதுக்கு 6 கப்பு மாவு வந்தது. அந்த 6 கப் மாவுக்கு நமக்கு 70 முறுக்கு இந்த சைஸ் முறுக்கு வந்தது. நான் இங்கே கொடுத்துருக்க நியூட்ரிட்டிவ் வேல்யூ 2 முறுக்குக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் நான் இங்கே உங்களுக்கு வேல்யூஸாக கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.